Please subscribe Sadhguru Sai Creations. அப்பா நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் அந்த பெருமூச்சு வந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா? அந்த பெருமூச்சு அப்படிங்கிறது ஒரு மூச்சில் இருக்குது. அந்த ஒரு மூச்சு தான் எங்கே உங்களுக்கு குறைவாக இருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு இல்லாமல் போகுதோ, எங்கே லாஸ் ஆகுதோ, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கொஞ்சம் செலவு பண்ணி வைக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளோடு சேர்த்து வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதுக்கு எது லாக் ஆகுது, படிப்படியாக உங்களுடைய கரை தேய ஆரம்பிக்கும், திரை விலக ஆரம்பிக்கும், குறை குறைய ஆரம்பிக்கும். பண வரவுக்கான மிக முக்கியமான விஷயம் எத்தனையோ இருந்தாலும் இது சக்ஸஸ் ஃபார்முலா. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. செல்வம் சேர்வதற்கு. இந்த செல்வம், குழந்தை செல்வம், அதேமாரி அன்பு, பாசம், நிம்மதி, பெருமூச்சு, இது எல்லாமே பெருமூச்சு அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய அப்பாடா அப்படிங்களா. அப்போ நிம்மதியாக இருந்தால் தானே அது பண்ண முடியும். அப்பா நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் அந்த பெருமூச்சு வந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா? அந்த பெருமூச்சு அப்படிங்கிறது ஒரு மூச்சில் இருக்குது. அந்த ஒரு மூச்சு தான் நம்மளுடைய பரிகாரங்கள். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எத்தனையோ விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களாக வச்சுருப்போம். தெய்வரை இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சில மூலிகைகள் தான் பார்க்க போகிறோம். ஜாதிக்காய் ரொம்ப நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு. ஜாதிக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அதோட என்றைக்குமே சேர்த்துக்கணும். ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேர், கிராம்பு, ஜாதிக்காய், அதோட பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு வெள்ளை துணியில் என்ன பண்ணுறோம், உள்ளே வச்சு முடிச்சு போட்டு, பணம் எங்கே இருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு குறைவாக இருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு இல்லாமல் போகுதோ, எங்கே லாஸ் ஆகுதோ, எங்கே கேஷ் பாக்ஸில் உள்ளே போடலாம். பணம் இருக்கிற இடத்துல இதை வைத்தாலே போதுமான விஷயம். வெள்ளை துணியும் வைக்கலாம், அதேமாதிரி மஞ்சள் துணியும் வைக்கலாம். இந்த வெற்றி வேரை சொல்லலாம். வெற்றி வேர் கிடையாது, வெற்றி வேர் தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு. எப்பேற்பட்ட அது மணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஒன்று, ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட், அது அப்படியே பிளாக்காகவோ இல்லைன்னா வேறு கலரில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா எனர்ஜிக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பணம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, நம்ம அதில் தான் வாழ்வாதாரத்தை வைக்கிறோம் இல்லையா? மனசோட பணத்தையும் வைக்கிறோம். மனம், பணம் ரெண்டுக்கும் இடையால் இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, ஈர்ப்பு, அதை வயலட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜியை, அந்த ஃப்ரீக்வன்சியை, அந்த மூடை நம்ம பாசிட்டிவாக மாற்றி வைக்கிறதுக்கு தான் ஜாதிக்காய். அப்போ பாருங்கள், ஜாதிக்காய் இருக்குது, கிராம்பு இருக்குது, அதேமாதிரி பச்சை கற்பூரம் இருக்குது, வெற்றி வேர்த்தல் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கொஞ்சம் செலவு பண்ணி வைக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளோடு சேர்த்து வைக்கணும். என்ன பொருள்? நம்பிக்கை என்ற அருள் பொருள். இதை வைக்கிறப்பா நல்லாயிரும். அப்போ தான் நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவ் 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 எங்கே? உங்களுடைய மன ஆற்றல், வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல், வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆற்றல், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஃப்ரீக்வன்சியை நம்ம அளந்து மீட்டர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் முக்கூட்டு சுரணம் மாதிரி, முக்கூடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அத்தனையுமே 3 சங்கமம் இருக்குது பார்த்திங்களா, அதை பேலன்ஸ் பண்ணணும். 3 சங்கமம் எங்கே இருக்குது? நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கிறது, செய்ய காரியத்தில் இருக்குது. அதான் இடம், பொருள், ஏவல். நம்ம என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதுக்கு எது லாக் ஆகுது, இதை மட்டும் தெரிந்தாலே போதுமான விஷயம். அதனால தான் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதையும் பார்த்து பேசாது. ஏன் சொன்னாங்கன்னா, பகல் இரவு 2 இருக்குது. பகலில் ஒரு எனர்ஜி வரும், இரவு ஒரு பக்கம் வரும், எனர்ஜி வரும். ஸோ சூரியன் ஒரு பக்கம் என்ன பண்ணும், எனர்ஜியை கொடுத்துட்ருக்கும். நிலா ஒரு பக்கம் சொல்லியிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதாவது சொல்லுவாங்களா சூரியன் சந்திரன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதிக்காய். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டலாக பச்சை கற்பூரம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியும். அப்போ பாருங்கள் கிராம்பு, அதுக்கப்புறம் ஜாதிக்காய், இதெல்லாம் சூப்பராக செட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா. அதில் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆக பண வரவு அப்படின்னாலே ஜாதிக்காய் தான். இது இப்போ இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு அத்தனை பதிவுகளுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஜாதிக்காயை நம்ம எப்பொழுதுமே பேக்கெட்லேயோ பேக்லேயோ போட்டிருந்தாக்கா ஒரு ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை இருக்குது பாருங்கள், அதான் மகாசக்தி. ஸோ இதைத்தான் நம்ம தெய்வரையிலையும் வைக்கலாம். எந்த இடத்துல இது வைக்கிறீமோ அது பாசிட்டிவ் ஆகும். ஸோ டேஷ்போர்டில் வச்சுருக்கீங்களா, அந்த இடமே பாசிட்டிவாக இருக்கும். இல்லை வியாபார ஸ்தலங்கள் வைக்கிறீங்களா, அந்த இடமே பாசிட்டிவாக இருக்கும். எந்த இடம் பாசிட்டிவாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி குடி இருப்பாள். மகாலட்சுமி குடி இருக்கும்பொழுது அங்கே பணவரவு படிப்படியாக உங்களுடைய கரை தேய ஆரம்பிக்கும், திரை விலக ஆரம்பிக்கும், குறை குறைய ஆரம்பிக்கும். அப்போ பாருங்கள், நரைத்திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில். இதுக்குள்ளார நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு செட்டில் ஆகி அமைதியாக இருக்கணும். இதுக்கு இடையில் மனம் கோணுதல், மக்களுடைய பிணக்குகள், எதிரி, சூழ்ச்சிகள், கந்திருஷ்டி, ஏவல், ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் விளையாண்டுட்டுருக்கும். இன்க்ளூடிங் கிரக கோச்சாரம், கிரகங்கள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணார் சில நேரத்தில். ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம எதையாவது ஒரு சப்போர்ட்டிவ் வேணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை தானே தேடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு எதை தின்னா பித்தம் தெளியும். அப்போ பித்தம் ஏறிச்சுனாக்கா எதையாவது ஒன்று தின்னுட்டா
பித்தம் ஒன்று மேபி தீரலாம், தெளியலாம், ஆனால் அடுத்த விளைவுகளை வந்து கொடுத்துடக்கூடாது. அதனால தான் என்றைக்குமே பார்த்து முன்னோர்கள் வாக்கில் முன்னோர்கள் செல்கிறதுல வந்து நம்ம வந்து கைப்பிடிச்சு போனோம் அப்படின்னாக்கா நல்லது. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். எத்தனையோ மூலிகைகள் இருக்கிறது, எத்தனையோ சாரம் இருக்கிறது, எத்தனையோ வாஸ்து கோலங்கள் இருக்குது. வாழ்கிற வீடு, நம்ம இருக்கிற இடம், பணம் சேர்க்குற இடம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு பொருளாக இருக்குது. இந்த கரு பொருள்னு சொல்லுவாங்க. அந்த கரு மூலிகையில் இந்த ஜாதிக்காய் வருது. அது கருப்பாக இருக்காதே சார். ஆனால் கருமூலிகைன்றது சிவன் மூலிகை, கருவறை மூலிகைகள். நம்ம கருவிலேருந்து வந்த ஒரு ஜீவன், அதுக்கு சில மூலிகைகள் பாசிட்டிவ் கொடுக்கும். அப்போது அதுதான் கருமூலிகை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகு கருமூலிகை, கிராம்பு கருமூலிகை, அதேமாதிரி வெட்டிவேர் கருமூலிகை, இப்படி ஒரு 18 கருமூலிகை வச்சுருக்காங்க. இந்த 18ல் முக்கியமானதான் நான் அது சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் ஒன்றுக்கு வியாதி தீர்றதுக்கு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடங்கல்களுக்கு இருக்குது. எல்லாம் எங்கே போய் நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ். என்றைக்குமே நம்ம பாசிட்டிவ் நிற்க முடியாது, மைனஸில் நிற்போம். அதே மைனஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் ஒரு பல்புன்ற ஒரு பவரே எரியுது. மைனஸும் இருக்கணும், ஆனால் என்றைக்குமே ப்ளஸ் வந்து அதிகமாக நமக்கு கொடுக்கணும். மைனஸில் ஆரம்பித்து அது கனெக்டிவிட்டி எங்கே இருக்கணும்? ப்ளஸில் இருக்கணும். ப்ளஸில் ஆரம்பித்து கனெக்டிவிட்டி வந்து நம்ம மைனஸில் இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர். ஆனால் பல்ப் எரியும். ஆனால் அந்த பல்ப் பாசிட்டிவாக நெகட்டிவாக உங்களுக்கு சான வெளிச்சத்தை கொடுக்குதா, இல்லை உலகத்துக்கானது கொடுக்குதா, உங்களுக்கு பகுபொருளாக இருக்கா, அது உங்களுக்கு உதவியாக இருக்கா? அந்த லைட் உங்களுக்கு சார்ந்த லைட்டாக இருக்கணும், உங்களுக்கு லைட் வெயிட்டாக கொடுத்துடணும். அப்போது நம்ம வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸில் முடியக்கூடிய பவர் தான் நமக்கு தேவை, ப்ளஸ்லேருந்து மைனஸில் முடியக்கூடிய பவர் தேவை. ஆனால் ஆக ரெண்டுமே சேர்ந்தால் பல்ப் எரியும். எந்த பல்ப்பு? உங்களுக்கான பல்ப், உங்களுக்கான அறிவு எங்கே வேலை செய்யுது, எங்கே அது தனக்கு உங்களுக்கு இருட்டில் இருக்கீங்களா, அதை வந்து எந்த வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியோட எனர்ஜி. ஆக பண வரவுக்கான மிக முக்கியமான விஷயம் எத்தனையோ இருந்தாலும் இது சக்ஸஸ் ஃபார்முலா. கை கண்டது, மெய் கண்டது, அண்டத்தில் கண்டது, சித்தர்கள் கண்டது. சித்தர்கள் கண்டதை அவங்க சொன்ன விஷயம். புரியுதுங்களா? இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.